ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் எ க்ளோப்ளெக்ஸ் சால்விங் டூல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் டூல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டூல். ஓகே, எல்லா டூலுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த க்ளோப்ளெக்ஸ் சால்விங் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எதுக்காக நான் இது பண்ணுறேன்னா, மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் சால்விங் அயன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது, டிப்பு வேரியன்ஸ் அண்ட் இதில் வாட்டேஜ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறையா யூசேஜ் அதுக்கேற்ற மாதிரி சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இந்த க்ளோப்ளெக் வந்து நான் இப்போ மேக் பண்ண போகிறேன், அதாவது க்ளோப்ளெக் சால்விங் டூல். ஓகே, ஒய் ஐ எம் யூஸிங் த வேர்ட் க்ளோப்ளெக்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த எலமெண்ட், இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பேர் வந்து க்ளோப்ளெக். இதை வந்து நீங்கள் ஆட்டோமோட்டிவ் இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு கார் ரிலேட்டடாக தெரிஞ்ச பர்சன்ஸ் இருந்தால் இது வந்து ஒரு க்ளோப்ளெக். எப்படின்னா, இது ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் தான். ஜஸ்ட் நம்மளோட பழைய இந்த டீசல் இன்ஜின்ஸ் ஆர் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டீசல் இன்ஜின்ஸ் வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது ஹீட் பண்ணுறதுக்கு, அதோட இன்ஜின் வந்து ஹீட் பண்ணால் தான் கோல்ட் ஸ்டார்ட்டில் நல்லாவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலமெண்ட் தான் இது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினுக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்டனுக்கு ஒரு க்ளோப்ளெக் வந்து கம்பல்சரி போட்டுருவாங்க. ஹவு மச் பிஸ்டல் இஸ் அவைலபிள். ஸோ இதுதான் இந்த க்ளோப்ளெக்கோட யூசேஜ். நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணி இப்போ நமக்கு சால்விங் அயனாக யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் நான் மாடிஃபை பண்ணுறேன்னா, இதோட ரெஸ்பான்ஸ் அண்டு இன்புட் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நான் இது கொடுத்தேன், இப்போ நான் சப்ளை கொடுத்தேன்னா வித்தின் 30 to 40 செகண்ட்ஸில் இது ஃபுல் ஹீட் ஆகிடும். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல். ஜஸ்ட் நமக்கு 12 வோல்ட் தான் சப்ளை தேவை. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பார்ட். அண்ட் இது நான் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து, என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் இந்த மெயினாக இந்த பேசிக் சால்விங்ஸ், அதாவது மதர் போர்ட் சால்விங்ஸ், இந்த போர்ட் சால்விங்ஸ், சர்க்கியூட் சால்விங்ஸ்லாம் இந்த மாதிரி சால்வரை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட் இல்லை ரொம்ப ஹெவியான மெட்டீரியல், பட் லைக் லித்தியம் பேட்டரியில் சால்விங் பண்ணோம். லித்தியம் பேட்டரியில் வந்து ரொம்ப ஹீட் கொடுக்கணும், அப்போ தான் சால்விங் ரொம்ப நேரம் நிற்கும். அதனால் நம்ம கண்டினியூஸாக ஹீட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம் சால்விங் இல்லை அதோட சர்ஃபேஸில். அதில் என்ன ஆகுனா, சில இதில் அந்த எலமெண்ட் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகணும், டக்குன்னு என்னால் வைக்கவும் முடியணும். எல்லாமே செகண்ட்ஸில் நடக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த க்ளோப்ளெக் சால்விங் அயன் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் பர்பஸ், அதுவும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இது என்னோட க்ரைட்டீரியா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லைட் இது வந்து வேறு யூசேஜ் மீன்ஸ் இந்த மாதிரி கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் இந்த பிளாஸ்டிக் உருக்குறது, பிளாஸ்டிக் செதுக்கிறது, அந்த மாதிரி யூசேஜ்க்கு பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு டிப்பு மட்டும் மாற்றணும், அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஸோ ஆஸ் பர் தட் அண்டு இதற்கு ஃபஸ்ட்டு மேக் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து இந்த க்ளோப்ளெக். இது நீங்கள் ஆட்டோமோட்டிவ் ஷோரூம், அதாவது இந்த கார் பார்ட் ஷோரூமில் கேட்டாலே இது ஈஸியாக கிடைக்கும். ஜஸ்ட் 150 to 250 தான் இருக்கும் மேக்ஸிமம். 12 வோல்ட் வேரியன்ட் வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 12 வோல்ட்னால நான் 12 வோல்ட் ஜாக் வாங்கியிருக்கேன். பிகாஸ் நமக்கு ஜாக் டைப் நான் அடாப்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதோட பவர் சப்ளைக்கு. ஸோ ஜாக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பாடி கிட், அதாவது பிவிசி வச்சு ஒரு பாடி கிட். அப்புறம் இதுதான் சால்விங் டேப். இப்போ நான் வந்து ஃப்ளாட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் கொடுக்கறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கு மாதிரி வேணும்னாலும் இந்த டிப் வந்து வேறு வேரியன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நார்மல் டிப்பு, இந்த வந்து சால்ட்ரான், இந்த பிராண்டட் ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து டிப் வந்து தனியாக கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளாட்டு, ஷார்ப் பிச், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து ஃப்ளாட் ஹெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். இது எதுக்காகனா கண்ட்ரோலுக்காக. ஏன்னா இந்த க்ளோப்ளெக் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணனால இது வந்து ஆன் ஆஃப் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ளோப்ளெக் எப்படி ஒர்க் பண்ணணும். இதில் வந்து 2 ஏரியாஸ் இருக்குது. இந்த டாப் ஏரியா, இந்த பாட்டம் ஏரியா. ஓகே, இந்த டாப் ஏரியா தான் நெகட்டிவ் ஏரியா, இந்த பாட்டம் ஏரியா தான் பாசிட்டிவ் ஏரியா. ஓகே, உங்களுக்கு மென்ஷனிங்காக இங்கே வந்து ரெட் மார்க்கில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்தில் காணும், பட் இருக்கும் எப்போவுமே ரெட் மார்க்கு. அதனால் ரெட் மார்க் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், டர்ன் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி அங்கே ஒரு சால்விங் டாட் வச்சு முடிச்சிட்டேன். ஓகே, இந்த பர்டிகுலர் போல்ட் மட்டும் ஏன் சொன்னேன்னா, இந்த போல்ட் வந்து என்னோட பிவிசிக்கு நான் யூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது இதோட ஒரிஜினல் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த போல்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, அண்ட் நெகட்டிவில் வந்து உங்களோட ஜஸ்ட் ஸ்விட்ச் ஒன் ஆஃப் த எண்டு, மீதி 2 எண்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். தட்ஸ் ஆல். இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். ஜஸ்ட் டைரக்ட் பிக் அண்ட் பிளேஸ் சர்க்கியூட் தான். பேசிக்காக எலக்ட்ரானிக் நாலேஜ் இருந்தாலும் தெரியும். ஜஸ்ட்டு நான் வந்து டைரக்ட் சப்ளைலேருந்து ஒரு கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவில் ஒரு சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட் த சர்க்கியூட்ஸ். இதில் வந்து சேஞ்சும் இல்லை. பட் இது பண்ணுறது ரொம்ப சேஃபாக பண்ணோம். ஏன் விஷயம்னா, இது வந்து ரொம்ப ஹீட் ஆகும், இந்த எலமெண்ட் இது ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக இது பண்ணணும். அதாவது இந்த ரீஜன், இந்த போல்ட் இருக்க ரீஜன் வரை இது ரொம்ப ஹீட் ஆகும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக இது வந்து அதாவது கிராஃப்டிங் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ஃப்யூச்சர் இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு பிவிசி வந்து கட் பண்ணி பார்த்துருப்பீங்க, கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய உள்ளே போகும் பாருங்கள். இப்போ வந்து உள்ளே இங்கே மாதிரி இன்னும் ஃபுல்லாக இறங்கும், இங்கே வரையே வரும். ஓகே, இதுதான் அதோட ரீஜியன். இந்த ஃபுல் டாப் ரீஜன் வரை இது கவர் பண்ணிடும். பாட்டம் ரீஜனில் இந்த இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக சொல்லலாம் நம்மளோட சால்விங் அயன். இந்த ரீஜன் உள்ளே இருக்க ஏரியா என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து அக்ரலிக் அடலைட்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அடலைட் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ளூ சொல்யூஷன் இருக்குது. எப்படின்னா நீங்கள் அது வந்து மிக்சர் மாதிரி இருக்கும், 2 மிக்சர், அதாவது எம்சான் மாதிரி, எம்சீல் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியலாக மாறல. அதே மாதிரி அடலைட் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது, லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும், அதோட வேலை. ஸோ நான் என்ன பிளான்னா, இதை ஃபுல்லாக உள்ளே இறக்கிட்டு இது வந்து மிக்சர் வந்து ஃபுல்லாக இது பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பிளான். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கைஸ் we are going to do. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த டிப்பில் வந்து ஒரு திங்க் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்மளோட இந்த க்ளோ ப்ளக்கோட டிப் வந்து இவ்வளோ தான் இருக்குது, சைஸ் வந்து சின்னதாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு சால்டிங் அயன் டிப். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து கட் பண்ணோம். நம்மளோட சால்டிங் அயன் டிப்பை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணோம். லாக் பண்ணிங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம இந்த ஃபினிஷிங் டச் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணி, இந்த 2 எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி சுவிட்சை மட்டும் உள்ளே போட்டு வயரிங் மட்டும் வெளியே எடுத்துருவோம். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன இது வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இது 2 பைப்பையும் நான் எதுவும் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆஸ் பர் த ஹோலில் வந்து நான் ஏற்கனவே போட்ட ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணி 1 எண்டு வந்து இங்கே எடுத்திருக்கேன், 1 எண்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த எண்டில் தான் நம்மளோட பவர் சப்ளை, அதாவது நம்மளோட டிசி ஜாக் வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகுது. அண்ட் நம்மளோட க்ளோ ப்ளக் வந்து இந்த சைடில் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்னா, ஏற்கனவே நெகட்டிவ் ஒயர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் க்ளோ ப்ளேயில். இப்போ ஜஸ்ட் என்னென்னா, பாசிட்டிவ் ஒயர் மட்டும் கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்து இங்கே இந்த பர்டிகுலர் போல்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணி இங்கே டைட் பண்ணால் நம்மளோட பாசிட்டிவ் எண்ட்லேருந்து கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டில் வந்து இந்த நெகட்டிவ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து இந்த சைடு வந்துருமா. இந்த சைடில் வந்து பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து எல்லோ, அதில் வந்து கொடுத்துட்டா நம்மளோட கனெக்ஷன் ஓவர். அண்டு அதற்கப்புறம் தான் நம்மளோட மெயின் ஒர்க் வந்து ஆஸ் பர் த அரல்டைட். அது பேர் வந்து அரல்டைட். இதுதான் நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இது வந்து 2 மிக்சர் இருக்கும். இந்த 2 மிக்சரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக லாக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனும் தெரியாது. அதனால் ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூஸும் இல்லாமல். அதனால தான் மெயினாக இது யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ நான் ஜஸ்ட்டு சொன்ன கனெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, பட் நான் வந்து இது ஸ்ட்ரைட் பண்ணி க்ளூ வந்து இன்சர்ட் பண்ணோம், அரல்டைட் வந்து இன்சர்ட் பண்ணோம், ஸ்விட்ச் இம்ப்ளேஸ் பண்ணியாச்சு, போர்ட்டும் இம்ப்ளேஸ் பண்ணேன். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணும்போது ஹீட் ஆகுது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே. நெக்ஸ்ட்டு நம்மளோட டிப்பை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். இதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டைட்னர் மாதிரி ஒரு பீஸ் வந்து இதில் ஏற்கனவே இன்சர்ட் ஆகிருக்கும். அந்த சால்ட்ரான் கம்பெனி வாங்கினீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். அது இருக்கும்போதே நீங்கள் போட்டனாலே உங்களுக்கு டைட் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூஸ். சப்போஸ் உங்களுக்கு டைட் பண்ணலாம், ஏதாவது ஒரு மெட்டல் ஷீட்டோ ஏதாவது எலமெண்ட் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும்போது தான் ஹீட்டு நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் மெயின் ரீசன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ அரல்டைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு நம்ம டெஸ்டிங் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளோட க்ளோ ப்ளக் சால்டிங் அயன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பக்கம் வச்சுருக்கேன். ஓகே, இது நீங்கள் வந்து சப்ளை கொடுக்குறது வந்து 2 டைட்டிலேஸாக சப்ளை கொடுக்கலாம். ஒன்று 12 வோல்ட் 3 ஆம்ஸ் ஆர் 2 ஆம்ஸ் ஆர் 5 ஆம்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற எந்த அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணி வேணாலும் இதுக்கு சப்ளை கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப 10 செகண்ட்ஸ்லாம் இன்னும் எனக்கு ஃபாஸ்ட் ஆகணும், ரொம்ப ஹீட் ஆகணும்னு உங்களுக்கு க்ளோ ஆகிற அளவுக்கு ஹீட் ஆகணும்னா பேட்ரிஸ் கூட அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த 12 வோல்ட் 7 ஆம்ஸ் பேட்ரிஸ், இல்லை உங்களோட பைக் பேட்ரிஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலும் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணி வைப்போம். இப்போ நான் யூஸ் பண்ணுற அடாப்டர் வந்து 12 வோல்ட் 3 ஆம்ஸ் அடாப்டர். ஓகே, அந்த அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து இப்போ ட்ரிகர் ஆகணும். ஓகே கைஸ், ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வீடியோ. இதில் வந்து எனக்கு 20 to 30 செகண்ட்ஸ்குள்ளே ஹீட் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், டப்புன்னு வந்து சால்ட்ரிங் லெட்டு வந்து நல்லா ஈஸியாகவே அட்டாச் ஆகுது, அப்சர்வ் பண்ணிக்குது. ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. வேக்ஸ்லேயும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ நம்மளோட க்ளோ ப்ளக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இட்ஸ் எ காமன். இதுன்னு வச்சு மெட்டீரியல் போயிடுச்சுன்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம்.
Hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye. See you on next videos. Any doubts or clarification என்னோட இன்ஸ்டா ஐடி இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். Thank you. Bye bye.